தமிழகத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அதிமுகவில் பிளவு மீண்டும் ஏற்பட துவங்கியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தரப்பு அமைச்சர்கள் விஜயபாஸ்கரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். இது தொடர்பாக சமீபத்தில் தினகரன் இல்லத்தில் ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் நடந்த விஷயங்கள் குறித்து அதிமுக வட்டாரத்தில் விசாரிக்கப்பட்ட போது காரசாரமான விவாதங்கள் அங்கு நடைபெற்று உள்ளன. கொங்கு மண்டலத்தை சேர்ந்த அமைச்சர்கள் விஜயபாஸ்கரை உடனே நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளார்கள். அப்பொழுது தளவாய் சுந்தரம் அது எல்லாம் தேவையில்லை என்று கூறியதுடன் தேவையில்லாமல் சில விஷயங்களையும் பேசியதாக கூறுகிறார்கள். இதனால் ஆத்திரமடைந்த அமைச்சர் தங்கமணி, உங்கள் மாவட்டத்தில் கட்சியை நாசம் செய்து விட்டீர்கள், இப்பொழுது இங்கு வந்து நாசம் செய்ய பார்க்கிறீர்கள் என்று கூறியுள்ளார். இதை கேட்டவுடன் தினகரன் எரிச்சல் அடைந்ததுடன், என் மீது வழக்கு உள்ளதால் தான் நான் காணாமல் போய்விடுவேன் என்று நினைக்கிறீர்கள். அது 30 ஆண்டுகளாக நடக்கும் வழக்கு. அந்த வழக்கை எப்படி முடிக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். நான் 200 கோடி ரூபாய் செலவழித்ததால் தான் நீங்கள் இங்கு அமைச்சராக இருக்கிறீர்கள் என்று கூறியுள்ளார். அப்பொழுது கொங்கு மண்டலத்தை சேர்ந்த மற்றொரு அமைச்சர் குறுக்கிட்டு, உங்கள் பணத்தையா செலவு செய்தீர்கள், கட்சியின் பணத்தை தானே செலவு செய்தீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அவர் பணம் செலவு செய்த திவாகரனையும் அவரது மகனையும் கூட நீங்கள் ஓரம் கட்டி விட்டீர்கள் என்று கூறியுள்ளார். இதற்கு தினகரன் ஆதரவு அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், அதை சொல்ல நீ யார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதனால் கொந்தளித்த அமைச்சர் வேலுமணி, உங்களாலும் விஜயபாஸ்கராலும் தான் இவ்வளவு பிரச்சனைகள் என்று ஆவேசத்தில் கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து அமைச்சர் வேலுமணிக்கும் உடுமலை ராதாகிருஷ்ணனுக்கும் இடையே கடுமையான வார்த்தை வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தினகரன் அவர்களை சமாதானப்படுத்தி, விரைவில் நான் சித்தியை சந்திக்க இருக்கிறேன், சந்தித்த பிறகு முடிவை தெரிவிக்கிறேன் என்று கூறியுள்ளார். மேலும் அவர், நான் நினைத்தால் நீங்கள் அமைச்சராக இருக்க முடியாது என்றும் மிரட்டல் தோணியில் கூற, உடனே வேலுமணி கொந்தளித்துள்ளார். இது ஒன்றும் நீங்கள் கொடுத்த பதவி அல்ல, எனக்கு அம்மா கொடுத்த பதவி என்று கூறியுள்ளார். மேலும் அமைச்சர் தங்கமணி மற்றும் வேலுமணி, நீங்கள் கட்சியை விட்டு வெளியேறுங்கள், கட்சியை ஆட்சியை நாங்கள் காப்பாற்றிக் கொள்கிறோம் என்று கூறியுள்ளார். மேலும் ஆட்சிக்கு இவ்வளவு அவப்பெயர்கள் வந்து சேர்ந்தது உங்களாலும் உங்கள் குடும்பத்தினராலும் தான் என்று கூற, தினகரன் கொதிப்பின் உச்சத்திற்கே சென்று விட்டாராம். அதன் பிறகு எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் அந்த கூட்டம் முடிவடைந்து உள்ளது. இதனைத் தொடர்ந்துதான் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தினகரன், சில விஷயம் தொடர்பாக காரசாரமாக பேசினோம், சிலர் சில தகவல்களை கூறும்போது காரசாரமான விவாதம் நடந்தது என்று கூறியுள்ளார். இதனால் அதிமுகவில் சசிகலா குடும்பத்தினரை வெளியேற்றும் நடவடிக்கைகள் தீவிரம் அடைந்துள்ளது என்றே கூறப்படுகிறது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் சசிகலா நடராஜன் அவரது அண்ணன் மகன் மகாதேவன் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள பரோலில் வருவாரா என்ற எதிர்பார்ப்பும் தற்போது அதிமுக வட்டாரத்தில் நிலவி வருகிறது. பரோலுக்கு அவர் இதுவரை விண்ணப்பிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. மிக விரைவில் அதிமுக மீண்டும் ஒரு பிரளயத்தை சந்திக்க போகிறது என்பது உண்மை.